ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மீரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவரவர் எண்ணம் போல் அவரவர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒரு பசுமையான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மரவெட்டி வாழ்ந்துட்டு வந்தான். அவன் தனக்கும் மரத்தை வெட்டி அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான். ஒரு நாள் அந்த மரவெட்டி ஒரு காட்டுக்கு போகிறான். அந்த காடு ஒரு மந்திர காடுன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு மரத்தை வெட்டலான்னு பார்த்தா அந்த மரம் அழுகுது. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மரத்து கூட அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அந்த மரத்தை அங்கே விட்டுட்டு அவன் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவன் ஓய்வு எடுக்கலான்னு நினைக்கிறான். அதனால் ஒரு மரத்தடியில் உட்காந்து ஓய்வு எடுக்கிறான். அப்போ அவன் மனசுக்கு தோணுது, நல்லா காற்றடிக்குதே, இங்கே ஒரு பஞ்சு மெத்தை இருந்தால் நல்லா படுத்து தூங்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அடுத்த நொடியே அங்கே ஒரு பஞ்சு மெத்தை வருது. அதில் போய் அவன் படுத்துக்கிறான். அவனுக்கு இப்போ என்ன தோணுது, வயிறு ரொம்ப பட்டினியாக இருக்கே, நல்லா சாப்பாடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அடுத்த நொடியே அறுசுவை உணவோட தங்கத்தட்டில் அவனுக்கு சாப்பாடு வருது. நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பஞ்சு மெத்தையில் படுத்து நல்லா தூங்குறான். அந்த தூக்கத்துலேயே அவனுக்கு தோணுது, நம்ம அந்த காட்டில் தனியாக இருக்கோமே, ஏதாச்சும் ஒரு சிங்கம் வந்து நம்மளை கடித்து சாப்பிட்ருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அடுத்த கணமே அங்கே ஒரு சிங்கம் நிற்குது. அவனை துரத்த ஆரம்பிக்குது. அவன் ஓடுறான். இந்த கதை இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையில் பார்த்தீங்களா, அவன் முதல்ல நல்லதே நினைக்கிறான், அது அப்படியே அவனுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் அவன் நெகட்டிவாக ஒரு விஷயம் நினைக்கிறான், அதுவும் அப்படியே நடக்குது. இதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.